Hi everyone. Welcome to Onnamanarme TNPSC. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல மத்திய அரசு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்துட்டு அரசியலமைப்பு உருவான விதம்ல ஸ்டார்ட் பண்ணி, முகவுரை, குடியுரிமை, அரசினரிசை கோட்பாடு, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, பகுதி 4A வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்து முடிச்சாச்சு. இப்போ மத்திய அரசு பார்க்க போறோம். பகுதி 5 இது. பகுதி 5ல எந்த விதியிலிருந்து எந்த விதி அப்டின்னா, விதி 52லிருந்து 151 வரைக்கும் இருக்கிற விதி மத்திய அரசு பற்றி சொல்லக்கூடிய விதி. இதில பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். பாருங்க, மத்திய அரச வந்துட்டு மொத்தம் 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு நிர்வாகம், இன்னொன்னு சட்டமன்றம், இன்னொன்னு நீதித்துறை. இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோல பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு. வேணும்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே கெஸ் பார்க்கலாம். நிர்வாகம் அப்படின்றது விதி 52லிருந்து 78 வரைக்கும் இருக்க விதிகள், நிர்வாக விதிகள பத்தி சொல்லுது. சட்டமன்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டமன்றம் விதி 79லிருந்து 123 வரைக்கும் இருக்கிற விதிகள் வந்துட்டு சட்டமன்றத்த பத்தி சொல்லுது. நீதித்துறைன்னு பார்த்தோம்னா, விதி 124லிருந்து 148 வரைக்கும் இருக்க விதிகள் நீதித்துறைய பற்றி சொல்லுது. நான் வந்துட்டு விதி 52லேருந்து 151 வரைக்கும் வந்துட்டு நடுவண் அரசு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ, அப்ப 149லேருந்து 159 51 வரைக்கும் எத பத்தி சொல்லும் அப்டின்னா, மத்திய கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரிகள பத்தி சொல்லும். ஓகே. இப்ப நிர்வாகத்துறைய பார்க்கலாம். நிர்வாகத்துறையில பார்த்தோம் அப்டின்னா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் அமைச்சரவை, மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான் இந்த நிர்வாகத்துறை. நிர்வாகத்துறையில விதி 52லேருந்து 78 சொல்லியிருக்கனா? குடியரசுத் தலைவர் பற்றி கூறுற விதி பார்த்தோம் அப்படின்னா, விதி 52லிருந்து 62. துணை குடியரசுத் தலைவர் பற்றி கூறும் விதி வந்து பார்த்தோம்னா, விதி 63ல ஆரம்பிச்சு 71. இந்த 72 வந்துட்டு குடியரசுத் தலைவரோட மன்னிக்கும் அதிகாரங்கள் வந்துட்டு வரும். அடுத்து பிரதமர பத்தி கூறும் விதி, பிரதமர் மற்றும் அமைச்சரவை, மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் எல்லாத்தையுமே சொல்ற விதி வந்துட்டு விதி 73லேருந்து 78. அதுல குறிப்பா இந்த மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர பத்தி சொல்ற விதி, விதி 76. அடுத்து சட்டமன்றம் வந்து பார்க்க போறோம். சட்டமன்றம் வந்து விதி 79லிருந்து 123 வரைக்கும் இருக்க விதிகள் சட்டமன்றம் பத்தி சொல்லுது. அதுல ராஜ்யசபாவ பத்தி சொல்ற விதி வந்துட்டு 80, லோக்சபாவ பத்தி சொல்ற விதி 81. அதுக்கப்புறமா ராஜ்யசபால இருக்கிற எம்பிக்கள பத்தி சொல்றது. அ அவைத்தலைவர் எம்பின்னு சொல்ல முடியாது. ராஜ்யசபாவோட தலைவர், துணைத் தலைவர், அந்த அவைய பத்தி சொல்றது விதி 89லேருந்து 92. அதேமாரி லோக்சபாயோட சபாநாயகர், அவங்கள துணை சபாநாயகர பத்தி சொல்றது விதி 93லேருந்து 96 வரைக்கும் இருக்க விதிகள். இந்த ராஜ்யசபால வந்துட்டு 238 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க. பிளஸ் 12 நியமன உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி லோக்சபால 543 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பிளஸ் 2 ஆங்கிலோ இந்தியர்கள் இருப்பாங்க. அடுத்து நீதித்துறை பார்த்தோம் அப்டின்னா, விதி 124லேருந்து 148 வரைக்கும் இருக்க விதிகள் வந்துட்டு, உச்சநீதிமன்றம் பத்தி சொல்ற விதிகள். இதுல வந்துட்டு இந்திய தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகள் எல்லாமே வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ இது டோட்டலா வந்துட்டு நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஃபுல் விதிகளும். விதிகளோட, ரூல்ஸோட எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்து பார்க்க போறோம். இது வந்து என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், பழைய நோட்ஸ். அதனால வந்துட்டு கொஞ்சம் நோட்ஸோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்காது. ஆனா கன்டென்ட் வந்து நல்லாருக்கும். என்ன நம்பி பார்க்குறவங்க வேணும்னா வந்துட்டு இந்த நோட்ஸ வந்துட்டு பார்த்துக்கங்க. கன்டென்ட் வந்துட்டு நல்லாருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகியிருக்கும். ஆனா நோட்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். நீங்க வந்து நான் சொல்றத கேட்டே வந்துட்டு நோட்ஸ் மேக் பண்ணலாம். ஸோ இது என்னோட நோட்ஸ். நான் வந்து வீடியோ எடுத்து போடணுன்றதுக்காக வச்சிருந்த நோட்ஸ் கிடையாது. இது நான் என்னோட ஓன் பர்ப்பஸ்க்காக வச்சிருந்த நோட்ஸ். நெறைய பேர் வந்துட்டு வீடியோ கேட்டனால நான் போட்டுருக்கேன். ப்ளஸ் என்னோட ரிவிஷன் பர்ப்பஸ்க்காக போட்டுருக்கேன். இந்த நோட்ஸ் வந்துட்டு கிளியரா இருக்காது. நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். ஆனா வந்து கன்டென்ட் சூப்பரா இருக்கும். நோட்ஸ் நான் கொச்ச கொச்சன்னு தான் எழுதியிருப்பேன். அதத்தான் சொல்றேன். ஓகே பார்க்கலாம்.
மத்திய அரசு அப்படின்றது பகுதி 5. பகுதி 5ல 52லிருந்து 78 வரைக்கும் இருக்கிற விதிகள் வந்துட்டு நடுவண் நிர்வாகத்த பற்றியது அப்படின்னு சொல்லிட்டோம். நடுவண் நிர்வாகம் இஸ் ஈக்குவல் டூ குடியரசு மற்றும் துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர் மற்றும் அமைச்சரவைக் குழு, அரசு தலைமை வழக்கறிஞர் இவங்களெல்லாம் சேர்ந்தது தான் நடுவண் நிர்வாகம். ஓகே. இப்ப குடியரசுத் தலைவர் பற்றி கூறுற விதி, விதி 52 டூ 62. குடியரசுத் தலைவர். இந்தியாவிற்கென்று ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்கு. அந்த விதி தான் விதி 52. விதி 52 என்ன சொல்லுது? இந்தியாவிற்கு என்று ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற விதி, விதி 52. அடுத்து விதி 53 என்ன சொல்லுது? குடியரசுத் தலைவர் வந்துட்டு அரசின் தலைவர். குடியரசுத் தலைவர் வந்து ஒன்றியத்தின் தலைவர் அப்படின்னு சொல்ற விதி வந்துட்டு யாரு? எது? விதி 53. இந்தியாவிற்கென்று ஒரு குடியரசுத் தலைவர் வேணும் அப்படின்னு சொல்றது விதி 52. விதி 53 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இவர் வந்துட்டு அரசின் நிர்வாக தலைவர் இல்லாட்டி இந்திய ஒன்றியத்தின் நிர்வாக தலைவர் ஆவார் அப்படின்னு வந்துட்டு சொல்லுது. விதி 54 எத பத்தி சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவரோட தேர்தல பத்தி சொல்றது விதி 54. விதி 55 குடியரசுத் தலைவரின் தேர்தல் நடைமுறை. இதெல்லாமே வந்துட்டு உள்ள வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. விதி 56 வந்துட்டு குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம். விதி 57 குடியரசுத் தலைவரின் மறுதேர்வு. விதி 58 குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தகுதிகள். விதி 59 குடியரசுத் தலைவர் பதவிக்குரிய நிபந்தனைகள். விதி 60 குடியரசுத் தலைவரோட பதவி பிரமாணம். விதி 61 குடியரசுத் தலைவர் பதவி நீக்க நடைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பீச்மெண்ட். அத வந்து இம்பீச்மெண்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. விதி 62 குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் முடியும் முன்னரே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் மற்றும் சாதாரண காலி இடங்களை நிரப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரின் பதவிக்காலம். 62 என்ன சொல்லுது? குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் முடியும் முன்னரே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. மற்றும் சாதாரண காலி இடங்களை நிரப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரின் பதவிக்காலம் பத்தியும் சொல்லுது. இந்திய நாட்டின் முதல் குடிமகன் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர். இவர் வந்து அரசின் தலைவர் மற்றும் நிர்வாக தலைவர். அதே அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் வந்து பிரதமர். இவர் வந்துட்டு நிர்வாகத்தின் தலைவர் யாரு? குடியரசுத் தலைவர். நிர்வாகத்தின் பெயரளவு தலைவர் தான் குடியரசுத் தலைவர். இந்த மாரி அழுத்தமா கேட்டாங்க. நிர்வாகத்தின் உண்மையான தலைவர் அப்படின்னு கேட்டா பிரதமர்ன்னு எழுதணும். நாட்டின் பெயரளவு தலைவர். இந்திய ஒன்றியத்தின் மிக உயர்ந்த நிர்வாக அதிகாரம் படைத்தவர் யாரு அப்படின்னு கேட்டா குடியரசுத் தலைவர் தான். இந்திய ஒன்றியத்தின் மிக உயர்ந்த நிர்வாகம் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். நாட்டின் ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமையின் சின்னமாக விளங்குபவர் குடியரசுத் தலைவர். தற்போதைய குடியரசுத் தலைவர் வந்துட்டு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இது கிடையாது. இந்த கீழ 2022 குடுத்திருக்கேன் பாருங்க. திரௌபதி முர்மு. இவங்களுக்கு முன்னாடி இருந்தவர் தான் ராம்நாத் கோவிந்த் இருந்திருப்பாரு. இப்ப வந்துட்டு திரௌபதி முர்மு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து 52 விதி பார்க்கலாம். இந்திய நாட்டின் தலைவராக குடியரசுத் தலைவர் ஒருவர் இருக்க வேண்டும் என்னும் கூறு விதி வந்துட்டு விதி 52. விதி 53 என்ன சொல்றது? குடியரசுத் தலைவர் இந்திய குடிய அரசின் தலைவராகவும், இந்திய ஒன்றியத்தின் நிர்வாக தலைவராகவும் இந்திய அரசின் தலைவர், இந்திய ஒன்றியத்தின் நிர்வாக தலைவராகவும் விளங்குகிறார். மேலும் நீதித்துறைக்கும் பொறுப்புடையவர் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க. விதி 53 என்ன சொல்லுது? குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசின் தலைவராகவும், இந்திய ஒன்றியத்தின் நிர்வாக தலைவராகவும், மேலும் நீதித்துறைக்கும் பொறுப்புடையவர் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க. விதி 53ல 1ன் கீழ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாட்டின் நிர்வாகத்தை நேரடியாகவோ அல்லது தனக்கு கீழ் உள்ள அதிகாரிகள் மூலமாகவோ நிர்வகிக்கிறார் அப்படின்னு சொல்றது விதி 53ல 1. குடியரசுத் தலைவர் வந்து தன்னோட நிர்வாகத்தை நேரடியாகவோ அல்லது தனக்கு கீழ் உள்ள அதிகாரிகள் மூலமாகவோ நிர்வகிக்கலாம் அப்படின்றது விதி 53ல 1. விதி 53ல 2 என்ன சொல்லுது அப்படின்னா, இவர் இந்திய ராணுவத்தின் உயர் அதிகார தலைவர். அது என்ன உயர் அதிகார தலைவர் அப்படின்னா, முப்படைகளின் தலைமை தளபதியா இருந்திருப்பாரு. போரினையும் அமைதியும் அறிவிக்கும் அதிகாரம் படைத்திருக்காரு. யாருன்னா குடியரசுத் தலைவர். அதாவது முன்னாடி தான் முப்படைகளின் தலைமை தளபதி வந்துட்டு குடியரசுத் தலைவர். இப்ப கிடையாது. இருந்தாலும் வந்துட்டு இந்த பாயிண்ட்ட வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு 54
குடியரசுத் தலைவர் தேர்தல். ஒற்றை மாற்று வாக்கு முறையில் அமைந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதாவது இவர் வரணும் இல்லாட்டினா செகண்ட் ப்ரிஃபரன்ஸா வந்துட்டு இவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வோட்ஸ் வந்து குடுத்துருப்பாங்களாமா. அத வந்து ஒற்றை மாற்று வாக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் விதிகள் 1952 படி நடத்துதாம். குடியரசுத் தலைவர் தேர்தலையும், துணை குடியரசுத் தலைவர் தேர்தலையும் இந்திய அரசு வந்துட்டு இந்திய தேர்தல் ஆணையம் 1952 தேர்தல் விதிகளின்படி நடத்துது அப்படின்னு சொல்றாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தல்ல யாரெல்லாம் கலந்துப்பாங்க அப்படின்னு குடுத்துருக்காங்க பாருங்க. குடியரசுத் தலைவர்னா நாடாளுமன்றத்தின் அதாவது குடியரசுத் தலைவர்னாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். நாடாளுமன்றத்துல இரு அவை என்னென்ன இருக்கு? ராஜ்யசபால, லோக்சபால. ராஜ்யசபால மொத்தம் மொத்தம் 200 எத்தன பேர் இருப்பாங்கன்னு சொன்னேன் ராஜ்யசபால? 238 பேரு இல்லாட்டி 233 பேரு. என்ன 233 பேர் நம்ம வச்சுக்கலாம். 233 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அதே மாரி லோக்சபையில பார்த்தோம் அப்டின்னா, 543 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இவங்க குடியரசுத் தலைவர் தேர்தல்ல கலந்துப்பாங்க அப்டின்னு சொல்றாங்க. அதான். இத இங்க குடுத்துருக்கேன் பாருங்க. நாடாளுமன்றத்துல இருக்க லோக்சபானா என்ன? ராஜ்யசபானா என்ன? இத அப்டியே பார்த்துக்கங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. மொத்தம் 245 உறுப்பினர்கள் அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, ராஜ்யசபால அதுல 233 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பிளஸ் 12 நியமன உறுப்பினர்கள். நம்ம இந்திய நாட்டோட ராஜ்யசபையில 250 பேர் வரைக்கும் இருந்துக்கலாம். 250 பேர் இருந்தாங்கன்னா, 238 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும், 12 நியமன உறுப்பினர்களும் இருப்பாங்க. அதே மாரி லோக்சபைக்கு பார்த்தோம் அப்டின்னா, 545 பேத்துல 543 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், 2 நியமன உறுப்பினர்கள். அந்த 2 பேரும் ஆங்கிலோ இந்தியர்கள் அப்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து மாநில சட்டமன்ற பேரவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். நமக்கு தெரியும் நம்மளோட தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தன தொகுதி இருக்கு? 234 தொகுதி இருக்குல்ல. அதுல இருந்து எ எர அந்த மாரி ஒவ்வொரு மாநிலமும் இருக்கும். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திற்கு சட்டப்பேரவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எல்லாருமே. அ அதாவது மாநிலங்களவையில இருக்கவங்க கிடையாது. மக்களவையில இருக்கவங்க மட்டும். ஓகேவா? அடுத்து யூனியன் பிரதேசங்கள்ல புதுச்சேரி மற்றும் டெல்லி. யூனியன் பிரதேசங்கள்ல புதுச்சேரி மற்றும் டெல்லி மட்டும். யூனியன் பிரதேசங்கள்ல வந்துட்டு யாரு அப்டின்னா, புதுச்சேரி மற்றும் டெல்லியோட சட்டமன்றத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும். இவங்க எப்படி வந்தாங்க அப்டின்னு பார்த்தோம்னா, 70வது சட்ட திருத்தம் 1992 படி குடியரசுத் தலைவர் தேர்தலா 1995ல இருந்து வோட் போட அலோ பண்றாங்க. யாரு? யூனியன் பிரதேசங்கள்ல புதுச்சேரிக்கும், டெல்லிக்கு மட்டும் வோட் பண்றதுக்கான உரிமம் குடுத்துருக்காங்க. எப்ப இருந்து அப்டின்னு பார்த்தோம்னா, புதுச்சேரி, டெல்லி மொத்தம் மொத்தம் இந்த 2 யூனியன் டெரிட்டரீஸ் தான. அதனால 2ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். 1992 1992 70வது சட்ட திருத்தத்தின்படி. அதன் மூலியமா கொண்டு வந்து, அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு 1995ல நடைபெற்ற தேர்தல்ல இருந்து அவங்க வாக்கு செலுத்துனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த குடியரசுத் தலைவர தேர்ந்தெடுக்கிற குழுவுல, வாக்காளர் குழுவுல இடம் பெறாதவங்க யாரு? ஓட் போட முடியாதவங்க யாரு அப்படின்னா, மத்திய மற்றும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்றங்களோட நியமன உறுப்பினர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அவங்க இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல்ல வந்துட்டு வாக்களிக்க முடியாது. மாநில சட்டப்பேரவை அப்படின்றது கலைக்கப்பட்டா, அதன் உறுப்பினர்கள் வாக்களிக்கும் உரிமையை இழந்து விடுவர். ஓகே. தேர்தல் முறை அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறது, அது விதி 55. நான் ஆல்ரெடி சொன்னேன். ஒற்றை மாற்று வாக்குமுறை என்பது ஒரு வேட்பாளருக்கு மட்டும் ஓட்டு போடாமல் 1, 2, 3 என்று விருப்பம் வெளியிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. 50%க்கு மேல ஓட்டு பெற்றால் வெற்றி. ஒரு உறுப்பினருக்கு 1 வாக்கு. ஆனால் வந்துட்டு அதன் வாக்கு மதிப்புல வந்துட்டு சமத்துவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எம்பிக்களின் வாக்கு மதிப்பு வந்துட்டு எம்.எல்.ஏ.வோட வாக்கு மதிப்ப விட அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. எம்.எல்.ஏவின் வாக்கு மதிப்பு மக்கட்தொகை அடிப்படையில மாறுதாம். எம்.எல்.ஏவின் வாக்கு மதிப்பு அதிகம் உள்ள மாநிலம் மக்கட்தொகைன்னு சொல்ட்டாங்க. அப்ப எம்.எல்.ஏ மக்கட்தொகையில இருக்கிறதுல அதிகமான பெரிய ஊர் எது? உத்தரப்பிரதேசம் நமக்கு தெரியும். அப்ப எம்.எல்.ஏவின் வாக்கு மதிப்பு அதிகமாக உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம் 208. அப்ப மக்கள் தொகை கம்மியா இருக்கிறது சிக்கிம் தானே. அப்ப எம்.எல்.ஏவின் வாக்கு மதிப்பு குறைவாக உள்ள மாநிலம் சிக்கிம். அங்க இருக்கிற வாக்கு மதிப்பு வந்து பார்த்தோம்னா 7 தான். இப்ப தமிழ்நாட்டுல இருக்க எம்.எல்.ஏவோட வாக்கு மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 176. சரி, ஓகே. அப்ப தமிழ்நாட்டுல இருக்க ஒரு எம்பியோட வாக்கு மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 708.
அடுத்து எம்.எல்.ஏவோட வாக்கு மதிப்புக்கான சூத்திரம் குடுக்குறாங்க பாருங்க. மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகைய, மாநிலத்தில் தேர்ந்தெடுக்க பட்ட எம்.எல்.ஏக்களால வகுக்கணும். மக்கள் தொகை மேல போயிரணும். அம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்.எல்.ஏக்களோட எண்ணிக்கை கீழ வந்துரணும். இந்த ஃபார்முலா வந்து கன்ஃப்யூஸ் ஆகுது அப்டின்னா, எப்பயுமே வந்துட்டு நமக்கு தெரியும். பிக் நம்பர் வந்து மேல, ஸ்மால் நம்பர் வந்து கீழ. அப்படி இருந்தா தான் அது வந்து தகுபின்னமா வரும். இல்லாட்டினா அது தகா பின்னமா தான் வரும். அப்ப எம்.எல்.ஏவின் வாக்கு மதிப்பு மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகை வகுத்தல் மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்.எல்.ஏக்கள். அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா, ஒரு எம்.எல்.ஏவோட வாக்கு மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விதி 71 இது வந்துட்டு பேக் சைட்லயும் பார்ப்போம். இருந்தாலும் இங்க ஒருக்க பார்த்துரலாம். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்ல ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டா, அந்த பிரச்சனைய தீர்த்து வைக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உச்சநீதிமன்றம் தான். தேர்தல் ஆணையம் கிடையாது. உச்சநீதிமன்றம். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்ல ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால், உச்சநீதிமன்றத்தால தான் தீர்த்து வைக்கப்படுது. சரி, ஓகே. இப்ப 56 என்னன்னா பதவிக்காலம். பதவியேற்ற நாளிலிருந்து 5 வருஷம் வந்துட்டு குடியரசுத் தலைவர் பதவி வகிப்பாரு. குடியரசுத் தலைவர் தன் பதவி விலகல் கடிதத்தினை குடியரசு துணைத் தலைவரிடம் அளிக்கணும். குடியரசு துணைத் தலைவர் என்ன பண்ணணும்? உடனே அத கொண்டு போய் லோக்சபா, அதாவது மக்களவைத் தலைவர் சபாநாயகருக்கு குடியரசுத் தலைவர் பதவி விலகல் கடிதத்தை பற்றிய தகவல உடனடியா தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. விதி 57 என்ன சொல்லுது அப்படின்னா, மறுதேர்வு. மீண்டும் குடியரசுத் தலைவராக அவரே தேர்ந்தெடுக்கப்பட போட்டியிடலாமா. இப்ப வந்துட்டு அமெரிக்காலலாம் வந்துட்டு இத்தன டைம்ஸ் அப்படின்னு இருக்கும். 5 டைம்ஸ் தான் ஒருத்தர் வந்துட்டு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு வந்து போட்டியிட முடியும். அந்த மாரி கிரைட்டீரியாஸ்லாம் இருக்கு. ஆனா நம்ம நாட்ல வந்து அப்படி கிடையாது. எத்தன முறை வேணுமானாலும் போட்டியிடலாம். அடுத்து விதி 58 குடியரசுத் தலைவர் பதவிக்கான தகுதிகள் அப்படின்னா, பிறப்பு மற்றும் குடிமை அளிக்கும் செயல்கள் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பகுதிக்கு தகுதியானவராம். அவர் வந்து இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயது நிறைவடைந்தவராக இருக்கணும், மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். மக்களவை குடியரசுத் தலைவர்னா மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்கணும். அதே வந்துட்டு துணை குடியரசுத் தலைவர்னா மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். மத்திய, மாநில அரசாங்கங்களின் கீழ் ஆதாயம், ஊதியம் பெறும் பதவிகளில் இருக்கக்கூடாது. குடியரசு துணைத் தலைவர், மாநில ஆளுநர், மத்திய, மாநில அமைச்சர்கள் போன்ற ஆதாரம் தரும் பதவியில் இருக்கக்கூடாது. இருக்கவும் முடியாது. அதாவது வந்துட்டு என்ன அப்டின்னா, அதுக்காக அவங்க எந்த வேலையுமே பண்ணாம வெட்டியா இருக்கணுமா அப்டின்னு கேட்டா அப்டி கிடையாது. குடியரசுத் தலைவர் தேர்தல்ல வந்து போட்டியிடணும்னு நம்ம வந்துட்டோம் அப்டின்னா, இது எல்லாத்தையுமே நம்ம ராஜினாமா பண்ணிட்டு வரணும் அவ்வளோதான். பணி துறப்பு அப்படின்றத பண்ணிட்டு வரணும். அடுத்து விதி 59 குடியரசுத் தலைவர் பதவிக்கான நிபந்தனைகள் பாருங்க. இந்தியாவில் உள்ள ஏதேனும் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் வாக்காளராக இருக்க வேண்டும். வாக்காளரா இருந்தா போதும். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு ஒருவர் மனு தாக்கல் செய்யும்போது 10 பேருன்றது வந்து தப்பு. புக் டேட் அது. ஆனா தப்பு. 50 உறுப்பினர்கள் முன்மொழியவும், ப்ரொபோசர் பண்ணணும் மற்றும் 50 உறுப்பினர்கள் வழிமொழியணும். செகண்டார்ஸ் அப்படின்றவங்க. 50 பேர் முன்மொழியணும், 50 பேர் வழிமொழியணும். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்காக ஒருவர் மனு தாக்கல் செய்யும்போது, இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்காங்களா, அதுல 50 பேர் முன்மொழியணும், 50 பேர் வழிமொழியணும். எம்.எல்.ஏஸ், எம்.பிஸ் அவங்க. அப்போ ஒவ்வொரு வேட்பாளரும் ரிசர்வ் வங்கியில வைப்பு தொகையாக ரூபாய் 15,000 செலுத்த வேண்டும். பதிவான மொத்த வாக்குகள்ல 1/6 ஒரு பங்கு வாக்கினை பெற்றால் மட்டுமே வைப்பு தொகை திரும்பி அளிக்கப்படும். 8ல ஒரு பங்கும் கிடையாது, 4ல ஒரு பங்கும் கிடையாது. 6ல ஒரு பங்கு. 6 தொகுதிய சேர்ந்தது தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்துட்டு 6ல ஒரு பங்கு வாக்கினை பெற்றால் மட்டுமே வைப்பு தொகை வந்து அவங்களுக்கு திருப்பி அளிக்கப்படும். நாடாளுமன்றம், மாநில சட்டமன்றங்களில் ஏதேனும் ஒரு அவையில் உறுப்பினராக பதவி வகிக்கக் கூடாது. அப்படி உறுப்பினர் பதவி ஏற்றிருந்தால், குடியரசுத் தலைவராக பதவியேற்ற நாளிலிருந்து அந்த உறுப்பினர் பதவி காலியானதாக அறிவிக்கப்படும். குடியரசுத் தலைவர் வந்துட்டு ஊதியம் பெறுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதியின் சம்பளம், படிகள் முதலியன இந்திய தொகுப்பு அல்லது திரள் நிதியிலிருந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து வழங்கப்படுகிறது. நாடாளுமன்ற அனுமதி தேவையில்லை அப்படின்றாங்க. இதுக்கு குடியரசுத் தலைவருக்கு சம்பளமோ, படிகளோ வழங்குறதுக்கு நாடாளுமன்ற அனுமதி தேவையில்லை. இந்த குடியரசுத் தலைவரோட ஊதியத்த வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாட்டப்பட்ட செலவினம், சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவர் ஊதியம் மற்றும் ஓய்வூதிய சட்டம் 1951 படி. பாருங்க. ம். குடியரசுத் தலைவருக்கோட தேர்தல பத்தி சொல்ற சட்டம் 1952. அப்போ நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே என்னோட சம்பளத்த டிசைட் பண்றேன். அப்ப ஃபர்ஸ்ட்டு எனக்கு சம்பளம் தான் முக்கியம். இப்ப குடியரசுத் தலைவர் ஊதியம் மற்றும் ஓய்வூதிய சட்டம் 1951 படி அவருக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது. இச்சட்டம் வந்துட்டு எந்த வருஷம் திருத்துனாங்க அப்டின்னா, 2018ஆம் ஆண்டு திருத்தப்பட்டு
மாத வருமானம் 5,00,000 உயர்த்தப்பட்டது. 8 எட்டா மனுஷ வாழ்வ பிரிச்சுக்கோ அப்படின்னு பாட்டு இருக்கு. இப்ப 8 எட்டா பிரிக்கும்போது, "எப்பா இந்த கால நடைமுறைக்கு மனுஷ வாழ்க்கைக்கு நீங்க குடுக்குற சம்பளம்லாம் பத்தாது." அப்படின்னு சொல்லிட்டு 2008ல வந்து 2018ல சாரி 8 கிடையாது. 2018ல திருத்தம் செஞ்சு 5,00,000 வந்துட்டு உயர்த்தியிருக்காங்க அப்படின்னும் சொல்றாங்க. விதி 60 வந்துட்டு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னிலையில யார் முன்னிலையில குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாரு? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னிலையில டு பிரிசர்வ், புரொடெக்ட் அண்ட் டிஃபெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் த லா. டு பிரிசர்வ், புரொடெக்ட் அண்ட் டிஃபெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் த லா. என்ன சொல்றாரு? டு பிரிசர்வ், புரொடெக்ட், டிஃபெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் த லா என்று பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார். பதவி பிரமாணமும் எடுப்பாரு. ரகசிய காப்பு பிரமாணம் 2 வாட்டி வந்து ரீட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம தளபதி வந்துட்டு அ பதவி பிரமாணம் எடுத்தப்போ கூட நம்ம பார்த்திருப்போம். 2 டைம்ஸ் வந்து ரீட் பண்ணியிருப்பாரு. ஒண்ணு பதவி பிரமாணம், இன்னொன்னு வந்து ரகசிய காப்பு பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து விதி 61ல பதவி நீக்கம் செய்யும் முறை. பதவி நீக்கம் செய்யும் முறை வந்துட்டு அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து எடுக்கப்பட்டதாம். துரோக குற்ற விசாரணை அதாவது இம்பீச்மென்ட் மூலம் ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்ய முடியும். அமெரிக்க மாதிரி துரோக குற்ற விசாரணை பின்பற்றப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பினை மீறியதற்காக மட்டுமே வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் குடியரசுத் தலைவரை எதனால மட்டும் பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பை மீறியதற்காக மட்டுமே குடியரசுத் தலைவர பதவி நீக்கம் செய்ய முடியும். நீ வேற எந்த கிரிமினல் கேஸும் போட முடியாது அவர் மேல. அடுத்த விதி 61ல 1 படி என்ன சொல்றாங்க அப்டின்னா, பதவி நீக்க தீர்மானத்த நாடாளுமன்றத்துல ஏதாவது ஒரு அவையில கொண்டு வரணும். பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரப்படும் அவையிலிருந்து வருகை புரிந்த மொத்த உறுப்பினர்கள்ல 4ல 1 பங்குக்கு குறையாமல் அந்த தீர்மானத்து மேல கையொப்பமிட்டு நமக்கு வந்து அனுப்புவாங்களாமா. குடியரசுத் தலைவருக்கு. எத்தன நாளைக்கு முன்னாடி அப்டின்னா, அந்த 61ல 2ல ஏவின் படி தீர்மானத்தோட நகல வந்துட்டு 61ல 1 பார்த்தாச்சு. 61ல 2ல ஏவின் படி தீர்மானத்தின் நகலை 14 நாட்களுக்கு முன்னதாக குடியரசுத் தலைவருக்கு அ அனுப்பணும். அதுக்கப்புறமா 61ல 2ல பியின் படி தீர்மானத்தை அவையின் மொத்த உறுப்பினர்கள்ல 3ல 2 பங்குக்கு குறையாத உறுப்பினர்கள் நிறைவேற்றணும். அதுக்கடுத்து மற்றொரு அவையிலும் தீர்மானம் வந்துட்டு விசாரணை செய்யும்போது, குடியரசுத் தலைவர் ஆஜராகி தனது விளக்கத்தை எடுத்துக் கூறலாம். மற்றொரு அவையிலும் 3ல 2 பங்குக்கு குறையாத உறுப்பினர்களால் குற்றச்சாட்டு நிறைவேற்றப்பட்டால், அவ்வாறு நிறைவேற்றப்பட்ட தேதியிலிருந்து பதவி நீக்கப்பட்டதாக கருதப்படுவார். பதவி நீக்கம் செய்யப்பட்ட குடியரசுத் தலைவருக்கு எதிரான உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தண்டிக்கலாம். இந்நிகழ்வின் போது விதி 361 பொருந்தாது அப்டின்னா, 361 அப்டின்றது வந்து என்ன விதி அப்டின்னு பார்த்தோம்னா, குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கான ஒரு சிறப்பு அம் ஸ்பெஷல் பவர் தான் வந்துட்டு 361. அது வந்து என்னன்னா, குடியரசுத் தலைவர் மேலயும், ஆளுநர் மேலயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு உரிமையல் வழக்கு வேணா போடலாம். ஆனா, குற்றவியல் வழக்கு வந்து போடக்கூடாது. அந்த உரிமையல் வழக்குமே அவங்களுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு தான் வந்துட்டு உரிமையல் வழக்கும் போடணும். அப்படின்ற மாரி ஒரு விதி இருக்கும். விதி 361. அது வந்து அவர பதவி நீக்கம் செஞ்சுட்டா, வந்துட்டு இந்த 361 வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விதி 62 பதவிக்காலம் முடியும் முன் தேர்தல். குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் முடியும் முன்பே தேர்தல் நடத்த வேண்டும் அப்படின்றது விதி 62. குடியரசுத் தலைவர் பதவி வந்து எந்தெந்த வழிகள்ல காலி ஆகுது பாருங்க. பதவிக்காலம் முடிந்த நிலையில காலியாயிரும். பதவி நீக்கம் செய்யப்படும்போது, அதாவது தகுதி நீக்கம் செய்றாங்க. இறப்பின் போது, தகுதி இழப்பு, தேர்தலில் வெற்றி செல்லாது என அறிவிக்கப்பட்டால். ஒண்ணு வந்து பதவிக்காலம் முடிந்த நிலை. இன்னொன்னு வந்து அவரா வந்துட்டு பதவி விலகணும். இல்லாட்டினா வந்துட்டு அ அரசியலமைப்பை மீறியதற்காக பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கணும். இல்லாட்டி இறப்பின் மூலமா பதவி நீக்கியிருக்கலாம். இல்லாட்டி தகுதி இழப்பு மூலியமா பதவி நீக்கியிருக்கலாம். இல்லது தேர்தல்ல வெற்றி செல்லாது என அறிவிக்கப்பட்டால் மொத்தம் 6 வகையில குடியரசுத் தலைவர் பதவி மொத்தம் 6 வகைகள்ல காலியாகுது. குடியரசுத் தலைவர் பதவி காலியான 6 மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் பதவி காலியாக உள்ளபோது, குடியரசு துணைத் தலைவர் வந்துட்டு, குடியரசுத் தலைவரா வந்து பதவி வகிப்பாராம். சப்போஸ் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இருவர் பதவியும் காலியாக இருந்தால், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி வகிப்பார். அப்படி பதவி வகிச்ச ஒரே ஒரு ஆள் யாரு அப்படின்னா, 1969ல நீதிபதி இதயதுல்லா பதவி வகித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த நியூ டெல்லியில ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நியூ டெல்லி இந்தியாவோட தலைநகர். அங்க ராஷ்டிரபதி பவன் இருக்கு. குடியரசுத் தலைவரின் இல்லம் மற்றும் அலுவலகம் சேர்ந்த இடம் தான் இந்த நியூ டெல்லியில இருக்க ராஷ்டிரபதி பவன். அதுக்கப்புறம் வடக்குல பார்த்தோம் அப்படின்னா, சிம்லால ரீட்ரீட் கட்டிடம். இதே குடியரசுத் தலைவரின் இல்லம் மற்றும்
அலுவலகம் எங்க வடக்குல ஒண்ணு, தெற்குல ஒண்ணு இருக்கும். வடக்குல சிம்லால ரீட்ரீட் கட்டிடம் அப்படின்னு அதுக்கு பேரு. தெற்குல வந்துட்டு ஹைதராபாத்ல ராஷ்டிரபதி நிலையம் அப்படின்னு பேரு. ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு கேட்டா நியூ டெல்லி போயிரணும். ராஷ்டிரபதி நிலையம் அப்படின்னு கேட்டா ஹைதராபாத்துக்கு வரணும். ஓகே. இப்ப குடியரசுத் தலைவர் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டோம். இப்ப வந்து ஷார்ட்டா ஒருக்க பார்த்துரலாம். விதி 52 இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் வேணும்னு சொல்லும். 53 அவர் அரசின் தலைவர் அல்லது ஒன்றியத்தின் நிர்வாகத் தலைவர் அப்படின்னு சொல்லும். விதி 54 குடியரசுத் தலைவர் தேர்தல். விதி 55 தேர்தல் நடைமுறை. விதி 56 பதவிக்காலம். விதி 57 மறுதேர்வு. விதி 58 குடியரசுத் தலைவர் தகுதிகள். விதி 59 நிபந்தனைகள். விதி 60 பதவி பிரமாணம். விதி 61 இம்பீச்மென்ட் அதாவது பதவி நீக்க செய்முறை. விதி 62 பார்த்தோம் அப்டின்னா, பதவிக்காலம் முடியும் முன் மறுதேர்வு அப்டின்றது. குடியரசுத் தலைவர் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது துணை குடியரசுத் தலைவர். அடுத்து நம்ம பார்க்க போறது துணை குடியரசுத் தலைவர். விதி 63 வந்துட்டு என்ன சொல்லுது அப்டின்னா, குடியரசுத் தலைவருக்கு அடுத்தபடியாக குடியரசு துணைத் தலைவர் ஒருத்தல் இருத்தல் வேண்டும். அப்டின்னு சொல்ற விதி என்ன அப்டின்னு கேட்டா, விதி 63. இவருக்கு தனிப்பட்ட பணிகள் வந்துட்டு அரசியல் அமைப்புல வரையறுக்கப்படலையாம். தற்போதைய வந்துட்டு தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தா 2025க்கு சிபி ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் நமக்கு தெரியும்ல ராதாகிருஷ்ணன். அவர் கிடையாது. ஆசிரியர் தினம் கொண்டாடுறோம்ல, அந்த ராதாகிருஷ்ணன் கிடையாது. ஆனா, இவர் ஒரு சிபி ராதாகிருஷ்ணன். ஆனா, இதுக்கு முன்னாடி யார் இருந்தாரு அப்டின்னா, ஒரு வெங்காயம் தான் இருந்தாரு. சாரி மனப்பாடம் பண்றதுக்காக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். வெங்கையா நாயுடு. இப்ப இருக்கிறது வந்துட்டு சிபி ராதாகிருஷ்ணன். அப்போ குடியரசுத் தலைவருக்கு அது அடுத்தபடியாக துணை குடியரசுத் தலைவர் ஒருவர் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்ற விதி, விதி 63. விதி 64 துணைத் தலைவர் பதவி வழி பதவியாக என்ன பண்ணுவாரு அப்படின்னா, மாநிலங்களவை தலைவராக இருப்பார். அப்படின்னு அத பத்தி சொல்ற விதி, விதி 64. குடியரசுத் தலைவரோட துணை குடியரசுத் தலைவர் எக்ஸ் அஃபிசியோ போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் அஃபிசியோ போஸ்ட் பதவி வழி பதவியாக எக்ஸ் அஃபிசியோ போஸ்ட் வழியாக மாநிலங்களவையோட தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதவியை இது வந்து விதி 64. விதி 65 என்ன சொல்லுது அப்டின்னா, எதுக்கு வந்து துணை குடியரசுத் தலைவர நியமனம் செஞ்சிருக்காங்க. குடியரசுத் தலைவர் இல்லாதப்ப, குடியரசுத் தலைவர் வந்து ஒரு அத்தாரிங் ச சை சைனிங் அத்தாரிட்டி. அப்ப அவர் இல்லாதப்ப எந்த பணியும் வந்துட்டு நின்றக்கூடாதுன்றதுக்காக துணை குடியரசுத் தலைவர் போட்டு, இந்த குடியரசுத் தலைவரோட இல்லாத சமயத்துல அவரோட பணிகள செய்யறதுக்காக தான் துணை குடியரசுத் தலைவர் போட்டுருக்காங்க. அப்ப அத பத்தி சொல்லுது விதி 65. குடியரசுத் தலைவர் இறக்க நேரிட்டாலோ, பதவி காலியாகும் போதோ மற்றும் நீக்கப்பட்டாலோ, அப்பதவிக்கு குடியரசு துணைத் தலைவர் ஏற்கிறார். 6 மாதங்களுக்கு மட்டும் தான் ஆனா அவரால அந்த பதவியில இருக்க முடியும். குடியரசுத் தலைவராக செயல்படும்போது, மாநிலங்களவையின் தலைவராக செயல்பட மாட்டார். யாரு? துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரோட பதவியில இருக்கிற அந்த டைமிங்ல செயல்படும்போது, அந்த மாநிலங்களவை தலைவரா செயல்பட மாட்டாரு. அந்த டைமிங்ல அந்த மாநிலங்களவைய வந்துட்டு யாரு நடத்துவா அப்டின்னா, மாநிலங்களவைக்குன்னு ஒரு துணைத் தலைவர் இருப்பார் இல்லையா? அவர் வந்து அவையை தலைமையேற்று நடத்துவார் அப்டின்னு சொல்றாங்க. அடுத்து விதி 66 குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் தேர்தல் ஒற்றை மாற்று வாக்கு முறையில் விகிதாச்சார பிரதிநிதித்துவ ரகசிய வாக்கெடுப்பு முறையின் மூலம் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இவரும் அதேதான். இதெல்லாமே நம்ம நம்ம யாருமே குடியரசுத் தலைவரையோ, குடியரசு துணைத் தலைவரையோ தேர்ந்தெடுக்க முடியாது. இவங்க எல்லாருமே மறைமுக வாக்கெடுப்பு மூலமா தான் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமன உறுப்பினர்கள் குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கின்றனர். குடியரசு துணைத் தலைவர பொறுத்தவரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டுமில்ல, நியமன உறுப்பினர்களும் கலந்துக்குவாங்க. எங்க அப்டின்னா, நாடாளுமன்றத்தோட ஈரவைகளோட தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமன உறுப்பினர்கள். அப்டின்னா, ம். சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டா, கலந்துக்க மாட்டாங்க. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல்ல மாநில சட்டசபைய சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கேற்க முடியாது. ஆனா வந்துட்டு இப்பதவிக்காக எத்தனை முறை வேண்டுமானாலும் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் துணை குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா, இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது நிறைவடைந்தவராக இருக்கணும், மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தகுதிகளை பெற்றிருக்கணும். அதாவது குடியரசுத் தலைவர்னா மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளை பெற்றிருக்கணும். அதே துணை குடியரசுத் தலைவர்னா மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். அடுத்து அரசின் ஆதாயம், ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. பாராளுமன்றத்தின் எந்த அவையிலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு ஒருவர் மனு தாக்கல் செய்யும்போது, 20 நபர்கள் அவர முன்மொழியணும். 20 நபர்கள் வந்துட்டு வழிமொழியணும்.
அப்படின்னும் சொல்றாங்க. அடுத்து பதவிக்காலம். பதவியேற்ற நாளிலிருந்து 5 ஆண்டுகள். பதவிக்காலம் வந்துட்டு பதவியேற்ற நாள்லருந்து 5 ஆண்டுகளாம். அத பத்தி பதவி காலத்த பத்தி சொல்றது விதி 67. தனது பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் அளிக்க வேண்டும். தனது பதவிக்காலம் முடிந்த பின்பு மற்றொருவர் பதவி ஏற்கும் வரை தொடர்ந்து அப்பதவியில நீடிக்கலாம். யாரு? துணை குடியரசுத் தலைவர். பதவி நீக்கம் பார்த்தோம் அப்டின்னா, புதிய குடியரசு துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை மாநிலங்களவை துணைத் தலைவர், குடியரசு துணைத் தலைவரோட பணிகள செய்வாரு. இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. குடியரசு துணைத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் நாடாளுமன்றத்திடம் உள்ளது. குடியரசு துணைத் தலைவர் மீது குற்றச்சாட்டினை விசாரிக்க, அ ஒற்றை ஒன்றை விசாரணை ஒன்றை மாநிலங்களவையில தான். இப்போ குடியரசுத் தலைவரோட இம்பீச்மென்ட் வந்து மக்களவை, மாநிலங்களவை 2ல ஏதாவது ஒரு அவையில கொண்டு வரலாம். ஆனா, துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு வரும்போது, அவரோட குற்றச்சாட்டு விசாரணை வந்துட்டு மாநிலங்களவையால தான் கொண்டு வர முடியும். அதுல 2ல 3 பங்கு பெரும்பான்மை நிறைவேறி மக்களவைக்கு தீர்மானம் வந்துட்டு நிறைவேற்றினால், பதவி நீக்கம் செய்யப்படுவார். பதவி நீக்கம் செய்வதென்றால், அதற்கான தீர்மானம் 14 நாட்கள் அறிவிக்கைக்கு பின் மாநிலங்களவையில் கொண்டு வர வேண்டும். பின்பு அதனை மக்களவை ஏற்றுக்கொண்டால், அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார் அப்டின்னுவாங்க. இப்போ குடியரசுத் தலைவருக்கு என்ன பார்த்தோமோ, அதே தான் 14 டேஸ்க்கு பிஃபோரே வந்துட்டு இவர்ட்ட சொல்லிறணும். பதவி நீக்கம் செய்ய போறோம், வைக்க போறோம் அப்டின்றத. அதுக்கப்புறமா வந்துட்டு மாநிலங்களவையில 3ல 2 பங்கு பெரும்பான்மையோட நிறைவேற்றப்பட்டு, அதுக்கப்புறம் மக்களவைக்கு அனுப்பணும். மக்களவையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டா, இவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்படுவாரு. அடுத்து, குடியரசு துணைத் தலைவர் மீதான குற்றச்சாட்டின் மீதான தீர்மானம் மாநிலங்களவையில மட்டும் தான் கொண்டு வர முடியும். குறிப்பு என்ன குடுத்துருக்காங்கன்னா, குடியரசு துணைத் தலைவர் பதவி நீக்கம் செய்வதற்கான முறைகள் அரசியலமைப்புல சொல்லப்படவில்லை அப்டின்னும் சொல்றாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான். அடுத்து விதி 68 காலியிடம் நிரப்புதல். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்காலம் முடியும் முன்பே தேர்தல் நடத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயன்றவரை விரைவா நடத்தினா போதும். அப்படின்னு சொல்றாங்க. குடியரசு துணைத் தலைவர் பதவி அவரின் இறப்பு, பதவி விலகல் அல்லது பதவி நீக்கத்தின் காரணமாக காலியாகலாம். அதனை காலியானால் காலியாகிறது. அதனை நிரப்புவதற்கு தேர்தல் இயன்றளவு விரைவாக நடத்தப்படல் வேண்டும். அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து காஸ்டிங் வோட் முடிவு வாக்கு அப்படின்னா என்னன்னா, விதி 100 வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியாத அளவு சமமான வாக்குகள் பதிவானால், வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் சபாநாயகர் சபாநாயகர்னா யாரு? லோக்சபாக்கு. மற்றும் மாநிலங்களவை அவைத்தலைவர் யாரு? நம்மளோட துணை குடியரசுத் தலைவர். அ அவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஓட்டு தான் காஸ்டிங் வோட்டு. அதாவது 2 சைடுமே இப்போ 50% வந்து வோட்டிங் காஸ்ட் ஆயிருக்கு அப்டின்னா, இந்த மாநிலங்களவை, மக்களவையில இருக்கிற இந்த தலைவர்கள் வந்துட்டு ஓட் போடுவாங்க. அவங்க வந்துட்டு அ இதன் முக்கியத்துவம் யாதெனில், அவையின் செயலற்ற நிலைய டெட்லாக் அப்டின்னு சொல்லுவாங்க. அதை நீக்குவதாகும். குடியரசு துணைத் தலைவரின் முடிவினை எதிர்க்கும் அதிகாரம் யாருக்குமே இல்ல. இவங்க வந்து இந்த டைமிங்ல மட்டும் தான் வோட் போட முடியும். இந்த காஸ்டிங் வோட் அப்ப மட்டும் தான் இவங்க வோட் போட முடியும். வேற நார்மலா நடக்கிற வோட்டிங்ஸ்ல இவங்களோட ஓட்டு வந்து நடக்காது. அடுத்து பதவி பிரமாணம். குடியரசுத் தலைவர் அல்லது அவரால் நியமிக்கப்படும் நபர் முன்னிலையில பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார். யாரு? துணை குடியரசுத் தலைவர். இத பத்தி சொல்ற விதி 69. பணிகள்னு பார்த்தோம்னா, விதி 70 துணை குடியரசுத் தலைவரோட செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். மாநிலங்களவையின் தலைவராக பணியாற்றுகிறார். மாநிலங்களவையோட கூட்டங்களுக்கு அப்ப தலைமை தாங்குபவர் யாருன்னா, துணை குடியரசுத் தலைவர். ராஜ்யசபாவின் தலைவர் என்ற முறையில அவரது அதிகாரங்களும், பணிகளும் லோக்சபா சபாநாயகரின் பணிகளுக்கு சமமானது. குடியரசுத் தலைவரின் இறப்பு, பதவி விலகல் மற்றும் பதவி நீக்க காரணமாக அப்பதவியின் பணிகளை குடியரசு துணைத் தலைவர் வந்து செய்கிறாரு. அத்தகைய தருணங்களில் குடியரசுத் தலைவருக்குரிய சம்பளம் மற்றும் சிறப்புரிமைகளை பெறுகிறார். அப்ப குடியரசுத் தலைவரோட சம்பளம் மற்றும் சிறப்புரிமை அத பத்தி கூறும் விதி வந்துட்டு விதி 97 அப்படின்னு சொல்லுவாங்க. விதி 97 வந்து ஒண்ணும் கிடையாது. மாநிலங்களவை மற்றும் மக்களவையில இருக்கிற உறுப்பினர்களோட சம்பளம் மற்றும் சலுகைய பத்தி சொல்லும். அதனால தான் அந்த விதி இங்க எழுதியிருக்கோம். அடுத்து குடியரசு துணைத் தலைவர் ஜனாதிபதியாக செயல்படும்போது, மாநிலங்களவை தலைவர் பணியை வந்து மேற்கொள்ள மாட்டார். இத பத்தி சொல்ற விதி 65. இந்திய கலாச்சார தூதுவராக உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்கிறார். யாரு? துணை குடியரசுத் தலைவர். இந்திய கலாச்சார தூதுவராக சுற்றுப்பயணம் செல்கிறாராம். அடுத்து தேர்தல் மற்றும் முடிவுகள். குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பற்றி எழும் சந்தேகம் மற்றும் சச்சரவுகளை ஆய்வு செய்து முடிவு செய்யும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திடம் உள்ளது. இதன் முடிவே இறுதியானது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 72 தனியா பார்க்கலாம்.
ஓகே. இப்ப 63லருந்து 71 வரைக்கும் என்னென்ன விதியெல்லாம் பார்த்தோம் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துரலாம். விதி 63 வந்துட்டு என்னது? குடியரசுத் தலைவருக்கு அடுத்தபடியாக குடியரசு துணைத் தலைவர் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்றது விதி 63. விதி 64 அவர் பதவி வழி பதவியாக மாநிலங்களவையோட தலைவராக இருப்பாரு. விதி 64. விதி 65 குடியரசுத் தலைவர் இல்லாத சமயங்கள்ல துணை குடியரசுத் தலைவர் வந்துட்டு குடியரசுத் தலைவரோட ப பொறுப்புல வந்துட்டு வகிப்பாரு அப்படின்றது விதி 65. அடுத்து விதி 66 வந்துட்டு என்னது? குடியரசுத் தலைவரோட தேர்தல் பத்தி கூறும் விதி வந்துட்டு விதி 66. அடுத்து 67 வந்துட்டு பதவிக்காலம். ஆ அடுத்து வந்து 68 68 வந்துட்டு 67 வந்து பதவிக்காலம் அப்படின்னு சொல்லியாச்சு. 68 வந்து காலியிடம் நிரப்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. காலியிடம் நிரப்புதல் 68. அடுத்து 69 வந்துட்டு பதவி பிரமாணம். 69 பதவி பிரமாணம். 70 வந்துட்டு குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவரோட செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. விதி 70 குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள். விதி 70ல சொல்லியிருக்காங்க. விதி 71 வந்துட்டு குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்ல எழும் பிரச்சனைகளுக்கு உச்சநீதிமன்றம் வழங்குற முடிவு தான் இறுதியானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா காஸ்டிங் ஓட்டு 100 காஸ்டிங் ஓட்டு அப்படின்னு ஒண்ணு படிச்சோம். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ இது 72 குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரங்கள் பார்க்க போறோம். தண்டனை பெற்ற கைதிகளை மன்னிக்கும் அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் பெற்றுள்ளார். தூக்கு தண்டனை கைதிகள் கருணை மனு ஒன்றை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும். அதன் மூலம் குடியரசுத் தலைவர் அவர்களின் தண்டனையை வந்து நீக்க முழு மன்னிப்பு தரலாம் அல்லது தண்டனையை குறைக்கலாம், தண்டனையை மாற்றி அமைக்கலாம், தண்டனையை நிறுத்தி வைக்கலாம். இந்த மாரி பல கிரைட்டீரியாஸ்ல அவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விதி 72 குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரங்களைப் பற்றி கூறும் விதி என்ன? விதி 72 அத வந்து பேர்டோனிங் அல்லது செயல்முறை அதிகாரம் அப்படின்லாம் சொல்றாங்க. அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மன்னிக்கலாம், தண்டனையை நிறுத்தி வைத்தல், தாமதித்தல், ஒத்திவைப்பு, தண்டனை குறைப்பு, தண்டனை மாற்றம் இதெல்லாமே செய்யலாம். தண்டனைய வந்து மன்னிக்கலாம், தண்டனைய நிறுத்தி வைக்கலாம், தாமதப்படுத்தலாம், தண்டனைய குறைக்கலாம், தண்டனைய மாற்றலாம். இந்த மாரி 5 வழியில அவர் வந்து பண்ணிக்குவாரு. குற்றவாளிகளை மன்னிக்கும் அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் வந்துட்டு கேபினெட் ஆலோசனைப்படியே பயன்படுத்த வேண்டும் என்று கேக்கர் சிங் வழக்குல உச்சநீதிமன்றம் கூறியிருக்கான். கேக்கர் சிங் வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்டின்னா, குடியரசுத் தலைவர் மன்னிக்கும் அதிகாரத்தை கேபினெட்டோட ஆலோசனைப்படி தான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கேக்கர் சிங் வழக்குல சொல்லியிருக்கு. கேபினெட் ஆலோசனைப்படி நடக்கணும் அப்படின்னு சொன்னது கேக்கர் சிங் வழக்குல சொல்லியிருக்கு. எந்த வருஷம் அப்டின்னா 1988 வேணும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேக்கர் சிங் கேபினெட் கேபினெட் ஆலோசனைப்படி தான் குடியரசுத் தலைவர் நடக்கணும். அப்படின்னு சொல்லி கேக்கர் சிங் வழக்குல சொல்லியிருக்காங்க. எந்த வருஷம் அப்டின்னா 1988. அடுத்து விதி 143ன் படி அரசியலமைப்பு சட்டங்கள் பற்றிய சந்தேகம் குடியரசுத் தலைவருக்கு ஏற்பட்டால் அவர் உச்சநீதிமன்றத்தை அணுகி விளக்கம் பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது அப்போ வந்துட்டு கனடாலருந்து நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்டின்னா, உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு அப்டின்றது கனடா நாட்டுலருந்து எடுத்திருப்போம். அதான் அங்க நான் கனடான்னு எழுதி வச்சிருக்கேன். விதி 143ன் படி என்ன செய்யலாம்? அரசியலமைப்பு சட்டங்கள் பற்றி சந்தேகங்கள் ஏதாவது குடியரசுத் தலைவருக்கு ஏற்பட்டுச்சு அப்டின்னா, அவர் உச்சநீதிமன்றத்தை அணுகி வந்து விளக்கம் பெறலாம் அப்டின்னு சொல்றாங்க. இப்ப குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரோட அரசியல் சட்ட பாதுகாப்பு விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதான் விதி 361 நான் ஆல்ரெடி சொன்னேன். குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநர் தங்கள் அதிகாரம் மற்றும் கடமைகளை செயல்படுத்தியது குறித்து எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க கடமைப்பட்டவங்க அல்ல. இவர்களோட காலத்தில் குற்றவியல் நடவடிக்கைகளை தொடர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மாத அறிவிக்கைக்கு பிறகு உரிமையல் வழக்கு தொடரலாம். தனிப்பட்ட காரணங்களுக்காக மட்டும் தான் செய்ய முடியும். கைது அல்லது சிறை வைத்தலுக்கான பிடியாணை எதுவும் கிடையாது. பார்த்தீங்களா, இங்க 2 மாசம். 2 மாசம் அறிவிக்கைக்கு பிறகு தான் அது கூட உரிமையல் வழக்கு தொடரலாம். இப்ப குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள் மொத்தம் வந்துட்டு 7 இருக்கு. அது என்ன? ஃபர்ஸ்ட் வந்து நிர்வாக அதிகாரம். என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிர்றேன். நிர்வாக அதிகாரம், நீதி அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம்,
மொத்தம் 3 சொல்ட்டேனா? நிர்வாக அதிகாரம், நீதி அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம், நிதி தொடர்பான அதிகாரம், அடுத்து நெருக்கடி நிலை அதிகாரம், அடுத்து ராணுவ அதிகாரம், அடுத்து தூதரக அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்துட்டு 7 டைப் ஆஃப் அதிகாரம் இருக்கு. நிர்வாக அதிகாரம், நீதி அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம், நிதி அதிகாரம், அடுத்து வந்துட்டு நெருக்கடி நிலை அதிகாரம், ராணுவ அதிகாரம், தூதரக அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7 டைப் ஆஃப் அதிகாரங்கள் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. நிர்வாக அதிகாரத்துல என்ன சொல்வாங்க அப்படின்னா, மத்திய அரசின் நிர்வாக அதிகாரம் வந்துட்டு இந்திய குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. மத்திய அரசின் நிர்வாகத் தலைவர் அப்படின்னு விதி 53ல சொன்னோம். குடியரசுத் தலைவர் தனது நிர்வாகிகள் மூலம் நேரடியாக யூனியன் பிரதேசங்களை நிர்வகிக்கிறார் அப்படின்னு சொல்ற விதி 53ல 1. அடுத்து மத்திய அரசின் அனைத்து நிர்வாக முடிவுகளும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற விதி 77ல 1. நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்படும் மசோதாக்கள் இவர் ஒப்புதல் பெற்ற பின்னர் தான் சட்டமாக்கப்படும். இது வந்து சட்டமன்ற அதிகாரத்துல வரும். அதனால இத நான் வந்து அழிச்சு வச்சிருக்கேன். அடுத்து மாநிலங்களுக்கிடையேயான குழுவை இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அமைத்து மத்திய மாநில உறவையும், மாநிலங்களுக்கிடையேயான உறவையும் சீரமைக்கிறார் யாரு? குடியரசுத் தலைவர். இதெல்லாமே அவரோட நிர்வாக அதிகாரம். தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மற்றும் பிற்படுத்தப்பட்ட ஆணையங்களை அமைக்கிறார். அப்படின்றதும் குடியரசுத் தலைவரோட நிர்வாக அதிகாரங்கள். குடியரசுத் தலைவர் நிர்வாக அதிகாரத்த பயன்படுத்தி யாரெல்லாம் நியமனம் செய்றாரு அப்படின்னு பாருங்க. துணை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்றாரு. மாநில ஆளுநர்களை வந்துட்டு குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்றாரு. யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர்கள குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்றாரு. வெளிநாட்டு தூதுவர்கள குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறாரு. பிரதமர் மற்றும் அமைச்சரவைய குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாரு. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறாரு. தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரிய குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறாரு. தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள், அதாவது 1+2 ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 பிற தேர்தல் ஆணையர்கள். இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறார். யாரெல்லாம் நியமனம் செய்றாரு? துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்களுக்கு ஆளுநர்கள நியமனம் செய்றாரு. யூனியன் பிரதேசத்தோட துணைநிலை ஆளுநர்கள நியமனம் செய்றாரு. அடுத்து வெளிநாட்டு தூதுவர்கள நியமனம் செய்றாரு. பிரதமர் மற்றும் அமைச்சரவையை நியமனம் செய்கிறாரு. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்கிறாரு. தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியை நியமனம் செய்கிறாரு. தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்கிறார். அடுத்து முப்படைகளின் தளபதிகள். ஏன்னா முப்படையின் தலைமை தளபதி யாரு? குடியரசுத் தலைவர். அவர் வந்து முப்படைகளின் தளபதிகளை நியமனம் செய்கிறாரு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள், அதே மாதிரி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள், இவங்க எல்லாத்தையுமே குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வாரு. ரிசர்வ் வங்கியோட கவர்னரை நியமனம் செய்கிறாரு. நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட உறுப்பினர்களை நியமனம் செய்கிறாரு. நிதிக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறாரு. தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரை உறுப்பினர் செய்கிறாரு. அடுத்து சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவரையும் நியமனம் செய்கிறாரு. இதெல்லாமே வந்துட்டு குடியரசுத் தலைவர் நியமனம். துணை குடியரசுத் தலைவரை நியமனம் செய்றாரு. மாநில ஆளுநர்கள், யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள், பிரதமர் மற்றும் அமைச்சரவை, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி, தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற ஆணையர்கள், முப்படைகளின் தளபதி, உச்சநீதிமன்ற தலைமை மற்றும் பிற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதி, ரிசர்வ் வங்கி கவர்னர், நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணையம், அதோட உறுப்பினர்கள் மற்றும் தலைவரு, நிதிக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர், தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவர், அதே மாதிரி சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர், இவங்களெல்லாம் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். குடியரசுத் தலைவர் இந்திய பிரதிநிதியாக இருக்கலாம். ஆனால் ஆட்சி செய்ய முடியாது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். பி.ஆர். அம்பேத்கர் என்ன சொல்றாரு? குடியரசுத் தலைவர் இந்திய பிரதிநிதியாக இருக்கலாம். ஆனால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சொல்றாரு. அடுத்து இது வந்துட்டு நிர்வாக அதிகாரங்கள் பார்த்துட்டோம். யாரெல்லாம் நியமனம் செய்றாரோ அதுதான் நிர்வாக அதிகாரத்துல வரும். அவரோட அத்தாரிட்டி ஆஃப் சைன்ல இருந்து தான் வந்துட்டு சைனிங் அத்தாரிட்டி அவர்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆ குடியரசுத் தலைவர் வந்துட்டு தனது நிர்வாகிகள் மூலம் நேரடியாக யூனியன் பிரதேசங்களை நிர்வாகம் செய்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய அரசின் நிர்வாக அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. இதெல்லாமே நிர்வாக அதிகாரங்கள்ல வரும். இப்ப நீதி தொடர்பான அதிகாரம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் குற்றவாளிகள் எவரையும் மன்னிக்கவும், தண்டனையை குறைக்கவும், நிறுத்தி வைக்கவும் மற்றும் குறைக்கவும் அதிகாரம் பெற்றுள்ளார். கீழ்க்கண்ட தண்டனை பெற்றவர்களை மன்னிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார். மரண தண்டனை பெற்றவங்க, இராணுவ நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டவர்கள், நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அனைத்து தண்டனைகள், இது எல்லாத்துக்குமே மரண தண்டனையா இருக்கலாம், இராணுவ நீதிமன்றத்தால குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு சாதாரண நீதிமன்றத்துல கூட
வழங்கப்பட்ட அனைத்து தண்டனைகளையுமே வந்துட்டு குடியரசுத் தலைவர் வந்துட்டு அவரோட நீதி அதிகாரத்த பயன்படுத்தி தண்டனைய குறைக்கலாம், தடுக்கலாம், நிறுத்தி வைக்கலாம். அதான் வந்துட்டு இந்த குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரம் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி பேர்டோனிங் செயல்துறை அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரங்கள் பற்றி விதி 72 வந்து கூறுது. மன்னிக்கலாம், தண்டனையை நிறுத்தி வைக்கலாம், தாமதிக்கலாம், ஒத்திவைக்கலாம், தண்டனை குறைப்பு, தண்டனை மாற்றம். எத வேணா செய்யலாம். குற்றவாளிகளை மன்னிக்கும் அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் கேபினெட் ஆலோசனைப்படி நடத்தப்பட வேண்டும் என்று கேக்கர் சிங் வழக்குல 1988ல உச்சநீதிமன்றம் கூறியிருக்கு. விதி 143ன் படி அரசியலமைப்பு சட்டங்கள் பற்றிய சந்தேகம் குடியரசுத் தலைவருக்கு ஏற்பட்டால் அவர் உச்சநீதிமன்றத்தை அணுகி விளக்கம் பெறலாம் அப்படின்றதும் நீதி அதிகாரத்துல வரும். அடுத்து சட்டமன்ற அதிகாரங்கள் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் குடியரசுத் தலைவருக்கு என்ன இருக்கு அப்படின்னா, குடியரசுத் தலைவர் வந்துட்டு நாடாளுமன்றத்தின் ஒரு அங்கம் ஆவார் அப்படின்னு சொல்ற விதி 79. நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் அனைத்து மசோதாக்களும் இவரது ஒப்புதல் பெற்று பின்னரே சட்டமாக வெளியிடப்படும். பாராளுமன்றத்தின் கூட்டம் அல்லது கூட்டத்தொடர்களை கூட்டவும், லோக்சபையை கலைக்கவும் அதிகாரம் படைத்துள்ளார். அது அதனோட விதி வந்துட்டு விதி 85. அப்போ குடியரசுத் தலைவர் வந்துட்டு கூட்டத்தொடர் நடத்துற விதி என்ன அப்படின்னா, விதி 85ன் படி. அடுத்து குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் ம் ஏதாவது ஒரு அவையிலோ அல்லது ஒன்றிணைந்த இரு அவைகளிலோ பேருரை நிகழ்த்தலாம் மற்றும் செய்திகளை அனுப்பலாம். பேருரை நிகழ்த்தலாம், செய்திகளை அனுப்பலாம். இப்ப குடியரசுத் தலைவரோட அ பேருரை நிகழ்த்தலாமா? கூட்டத்தொடர் நாடாளுமன்ற ஈரவைகளின் கூட்டத்தொடர் கிடையாது. செய்தி அனுப்பலாம் அப்படின்றது வந்துட்டு விதி 86 படி நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு பொதுத் தேர்தலுக்கு பின்னும் நடைபெறும் முதல் கூட்டத்தொடரிலும் மற்றும் ஒவ்வொரு வருடத்தின் முதல் கூட்டத்தொடரிலும் சிறப்புரை நிகழ்த்துவார். இதோட விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விதி வந்துட்டு 87. இப்போ குடியரசுத் தலைவரின் உரை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, விதி 87 தான் சொல்லணும். விதி 86 வந்துட்டு என்ன 85 வந்துட்டு என்ன, கூட்டத்தொடர். குடியரசுத் தலைவரோட கூட்டத்தொடர் பற்றி சொல்றது விதி 85. அதாவது கூட்டத்தை கூட்டுறவர் வேணா குடியரசுத் தலைவரா இருக்கலாம். ஆனா, அந்த கூட்டத்தொடருக்கு தலைமை தாங்குபவர் எப்பயுமே வந்து சபாநாயகரா தான் இருப்பாரு. அடுத்து குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் ஏதாவது ஒரு அவையிலோ அல்லது ஒன்றிணைந்த ஈரவையிலோ பேருரை நிகழ்த்தலாம் அப்படின்னு சொல்றது. இல்லாட்டி செய்திகளை அனுப்பலாம் அப்படின்னு சொல்றது விதி 86. அடுத்து வந்து விதி 87 என்ன சொல்லும் அப்படின்னா, குடியரசுத் தலைவரோட உரைய பத்தி சொல்லும். சாதாரண உரை, சிறப்புரை அப்படின்னு 2 இருக்கும். ஒவ்வொரு வருஷத்தோட முதல் கூட்டத்தொடரோட முதல் நாள் வந்துட்டு சிறப்புரை, சாதாரண உரை நிகழ்த்துவாரு. அதுக்கப்புறமா சிறப்புரை வந்து வருஷத்தோட முதல் நாள் சாதாரண உரை. அப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு கவர்மெண்ட்ட வந்துட்டு உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னா, அப்புறம் பண்றது வந்து ஒரு சிறப்புரை. அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மசோதா தொடர்பான கூட்டத்தை கூட்டுவது மற்றும் முறை நிகழ்த்துவது. மசோதா தொடர்பான கூட்டத்தை கூட்டுவது மற்றும் நிகழ்த்துவது அப்படின்றது வந்துட்டு விதி 108ன் படி நடக்கிறது. மசோதா தொடர்பான கூட்டத்தை கூட்டுவது மற்றும் முறை நிகழ்த்துவது. பண மசோதா கிடையாது. இது வெறும் மசோதா தொடர்பான கூட்டத்தை கூட்டுவது மற்றும் முறை நிகழ்த்துவது. அதுக்கான விதி பார்த்தோம் அப்படின்னா, விதி 108. அடுத்து மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்களை நியமிக்கிறார். அப்படின்றது மாநிலங்களவை பத்தின விதி வந்துட்டு விதி 80 அப்படின்னா, மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்களை நியமனம் செய்வது விதி 80ல 3ன் கீழ நியமனம் செய்றாரு. அடுத்து மக்களவைக்கு 2 ஆங்கிலோ இந்தியர்கள் நியமனம் வந்துட்டு விதி 331ன் படி நியமனம் செய்கிறார். நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் அளிப்பது விதி 111 அப்படின்னு சொல்றாங்க. பண மசோதா இதுவரை ஒப்புதல் பெற்ற பின்பு தான் மக்களவையில தாக்கல் செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்க. நிதி மசோதாவ மாநில உருவாக்கம், எல்லை மாற்றம், பெயர் மாற்றம். நிதி மசோதா, மாநில உருவாக்கம், எல்லை மாற்றம், பெயர் மாற்றம் தொடர்பான மசோதாக்கள் இவரது அனுமதி பெற்று தான் முன் அனுமதி பெற்றுட்டு தான் பாராளுமன்றத்துல அறிமுகம் செய்யணுமா. இது நிதி மசோதாவா இருக்கட்டும், மாநில உருவாக்கம், எல்லை மாற்றம், பெயர் மாற்றம் இதெல்லாமே இவர்ட்ட முன் அனுமதி வாங்கிட்டு செய்யணும் அப்படின்றாங்க. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறாத காலத்தில் அவசர சட்டம் அப்படின்னா ஆர்டினன்ஸ் பிறப்பிக்கிறார். அதோட விதி 123. நாட்டின் வரவு செலவு தணிக்கை மற்றும் யுபிஎஸ்சி அதிகாரிகளின் அறிக்கை, தேர்தல் ஆணையர் மற்றும் நிதி ஆணையர் அறிக்கைகள பாராளுமன்றத்துல சமர்ப்பிக்க வேண்டியது குடியரசுத் தலைவரோட கடமை அப்படின்னு சொல்றாங்க. 42வது சட்டத்திருத்தம் 1976ன் படி குடியரசுத் தலைவர் அமைச்சரவையின் முடிவுக்கு கட்டுப்பட்டவர் ஆகிறார். 1976 42வது சட்டத்திருத்தத்தின்படி குடியரசுத் தலைவர் அமைச்சரவையின் முடிவுக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஆளுநர் கட்டுப்பட்டவர் அல்ல. 44வது சட்டத்திருத்தம்
1978 படி குடியரசுத் தலைவருக்கு மசோதாவை ஒருமுறை மட்டுமே பரிசீலனை செய்யறதுக்கு ஒரு உரிமையும் குடுத்திருக்காங்க. 1976 42வது சட்டத்திருத்தத்தின்படி குடியரசுத் தலைவர் வந்து அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர். ஆனா 1978 44வது சட்டத்திருத்தத்தின்படி ஒரே ஒரு குடியரசுத் தலைவருக்கு வந்துட்டு மசோதாவை ஒருமுறை மட்டும் பரிசீலனை செய்யும் உரிமை இருக்கு. அதே மாரி அ அமைச்சரவை முடிவுக்கு கட்டுப்பட்டவர் 1976 42ஆம் சட்டத்திருத்தத்தின்படி குடியரசுத் தலைவர் தான் அமைச்சரவையின் முடிவுக்கு கட்டுப்பட்டவர். ஆளுநர் கட்டுப்பட்டவர் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் அதிகாரம். ஒரு மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டால், அவர் 3 மாற்று வீதங்களை செய்து கொள்ளலாம். அது விதி 111. மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கலாம். மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைக்கலாம். மசோதாவை மறுபரிசீலனைக்கு ஒரே ஒரு முறை மற்றும் பாராளுமன்றத்திற்கு அனுப்பலாம். அது 44வது சட்டத்திருத்தம் 1978 படி. எனினும், இந்த மசோதா பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் தெரிவித்த திருத்தங்களை ஏற்றோ அல்லது ஏற்காமலோ மீண்டும் நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டால், அவர் கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும். அடுத்து 24வது சட்டத்திருத்தம் 1971 படி, பண மசோதா மற்றும் அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதாவை திரும்பி அனுப்ப இயலாது. 24வது சட்டத்திருத்தம் 1971 படி 24வது சட்டத்திருத்தம் 1971 படி, பண மசோதா மற்றும் அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதாவை திருப்பி அனுப்ப இயலாது. 24வது சட்டத்திருத்தம் 1971 படி என்ன சொல்றாங்க? பண மசோதா மற்றும் அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதாவை திருப்ப அனுப்ப இயலாது. பண மசோதாவா இல்லது அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதாவா? அப்டின்னா வந்துட்டு 24வது சட்டத்திருத்தம் 1971 படி திரும்பி அனுப்ப முடியாது. அடுத்து நிதி தொடர்பான அதிகாரங்கள். நாட்டின் நிதிக்கு குடியரசுத் தலைவர் முழு பொறுப்புடையவர் ஆவார். நிதி மசோதாவை பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவரின் முன் அனுமதியின்றி தாக்கல் செய்ய இயலாது. நிதி மசோதாவை பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவரோட முன் அனுமதியின்றி தாக்கல் செய்ய முடியாது. அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசின் எதிர்பாரா செலவு நிதிக்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பாகிறார். அத சொல்ற விதி 267. இந்திய அரசின் எதிர்பாரா செலவு நிதிக்கு குடியரசுத் தலைவர் முழு பொறுப்புடையவர் அப்படின்றது விதி 267 சொல்லுது. எவ்ரி 5 இயர்ஸ்க்கு ஒண்ணு இந்தியாவில வந்து ஒரு நிதி ஆணையத்தை அமைக்கிறார். அது விதி 280ன் கீழ அப்படின்னு சொல்றாங்க. நிதி அமைச்சகத்தின் ஆண்டு வரவு செலவு கணக்கு, மத்திய பட்ஜெட் இவரது அனுமதியுடன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. என்னவா? நிதி அமைச்சகத்தின் ஆண்டு வரவு செலவு கணக்கு. மத்திய பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாரோட அனுமதியோடனா, குடியரசுத் தலைவரின் அனுமதியோட நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யப்படுது. அத சொல்ற விதி 112. ஆல்ரெடி 111 வந்து என்ன பார்த்தோம்? 111 வந்துட்டு குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் வந்து மசோதாவை நிறைவேற்றலாம், திருப்பி அனுப்பலாம் அந்த மாரி சொல்லியிருப்பாங்க. நிதி அமைச்சகத்தின் ஆண்டு வரவு செலவு கணக்கு இவரது அனுமதியுடன் தான் நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்ற விதி 112. எதிர்பாரா செலவு நிதிக்கு குடியரசுத் தலைவர் தான் பொறுப்புடையவர்ன்னு சொல்றது விதி 267. நிதி அமைச்சகம் குடியரசுத் தலைவர் தலைமையில ஒரு நிதி அமைச்சகம் வந்து ஏற்படுத்துவார்ன்றது விதி 280. ஆண்டு வரவு செலவு கணக்கு இவரது அனுமதியுடன் தான் நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யணும். நிதி ஆணையத்தின் ஆண்டு அமைச்சகத்தின் ஆண்டு வரவு செலவு கணக்கு, மத்திய பட்ஜெட் அப்படின்னுவாங்க. இவரது அனுமதியுடன் தான் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. அதோட விதி 112. இந்திய அவசர தொகுப்பு நிதி இவரின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. நிதி அமைச்சர் இவரது ஒப்புதலுடன் இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து பணம் பெறுகிறார். அடுத்து நெருக்கடி நிலை அதிகாரங்கள். இதுவரை இந்தியாவில 3 முறை தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. 1962, 71, 75. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. நிதி நெருக்கடி நிலை இதுவரை இந்தியாவில் பிரகடனப்படுத்தப்படவில்லை. அடுத்து ராணுவ அதிகாரங்கள் மிலிட்டரி பவர்ஸ். நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதியா குடியரசுத் தலைவர் இருக்காரு. இந்தியாவின் முப்படைகளின் தலைமை தளபதி விதி 53ல 2 படி முப்படைகளின் தளபதிகளை நியமிக்கிறார். ராணுவப்படை, கடற்படை, விமானப்படை,
போர் மற்றும் அமைதியை அறிவிக்கிறார். குடியரசுத் தலைவரின் இராணுவ அதிகாரங்கள் நாடாளுமன்ற குடியரசுத் தலைவரின் ராணுவ அதிகாரங்கள் நாடாளுமன்ற சட்டத்தால் ஒழுங்குமுறைப்படுத்தப்படுகிறது. குடியரசுத் தலைவரோட ராணுவ அதிகாரங்கள நாடாளுமன்ற சட்டத்தால ஒழுங்குமுறைப்படுத்துறாங்க. இப்ப வந்துட்டு குடியரசுத் தலைவருக்கு முப்படைகளின் தலைமை தளபதின்ற போஸ்ட் வந்து கிடையாது. ஏன்னா நாடாளுமன்றம் அத ஒழுங்குமுறைப்படுத்திருச்சு. அத சொல்றாங்க. அடுத்து தூதரக அதிகாரங்கள் அப்டின்னா, டிப்ளமேட்டிக் பவர்ஸ் இத ராஜதந்திர அதிகாரம் அப்டின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிற்கான வெளிநாட்டு தூதர்களை வரவேற்றல், நாட்டின் சார்பாக சர்வதேச மாநாடுகளில் கலந்து கொள்கிறார். வெ வெளிநாட்டு தூதுவர்களை நியமிக்கும் அதிகாரம் மற்றும் திரும்பப் பெறும் அதிகாரம் பெற்றுள்ளார். சர்வதேச ஒப்பந்தங்களும், உடன்படிக்கைகளும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே உருவாக்கப்படுகின்றன. அடுத்து நெருக்கடி நிலை அதிகாரம் அப்டின்னா, அவசர சட்டம் உண்டாக்கும் அதிகாரம் விதி 123 ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அப்டின்னு சொல்லுவாங்க. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் கூட்டத்தொடர் இல்லாத போது, உடனடி தேவை என குடியரசுத் தலைவர் கருதினால் அவசர சட்டம் பிறப்பிக்கலாம். இது நாடாளுமன்றம் இயற்றும் சட்டத்திற்கு இணையானது. இது நாடாளுமன்றம் மீண்டும் கூடிய 6 வாரத்திற்குள் அங்கீகரிக்கப்படணும் அப்டின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு வந்து அவசர சட்டம் வந்துட்டு எப்ப போட்டாங்க அப்டின்னா, நம்ம தமிழ்நாட்ல அவசர சட்டம் ஆளுநர் போடுறது வந்து விதி 213. இது வந்து 123 இல்லையா? அது அப்படியே 123 தலைகீழா போட்டா 213. அது வந்துட்டு தமிழ்நாடோட அவசர சட்டம். ஆ மாநிலங்களோட அவசர சட்டம். அதுபடி வந்துட்டு நமக்கு ஜல்லிக்கட்ட கூட வந்துட்டு அந்த அவசர சட்டம் போட்டு தான் வந்து நிப்பாட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அரசியலமைப்பு அதுக்கப்புறமா நாடாளுமன்றம் கூடி வந்துட்டு 6 வாரத்துக்குள்ள வந்துட்டு அந்த தற்காலிக சட்டத்த வந்து நிரந்தர சட்டமா நிறைவேற்றணும் அப்டின்னும் சொல்லுவாங்க. அடுத்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கப்படாவிட்டால் இச்சட்டம் 6 மாதம் வரை அமலில் இருக்கும். இது நாடாளுமன்றம் 6 வாரத்துக்குள்ள ஒப்புதல் வழங்கல அப்டின்னா, இந்த சட்டம் 6 மாசத்துக்கு இருக்கும் அப்டின்னு சொல்றாங்க. அவசர சட்டம் பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் மற்றும் அல்லாமல் அதை எப்போது வேண்டுமானாலும் திரும்பப் பெறும் அதிகாரமும் குடியரசுத் தலைவர் பெற்றுள்ளார். 38வது சட்ட திருத்தம் 1975 படி, குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்றினால் அதனை நீதி புனராய்வுக்கு உட்படுத்த இயலாது. 38வது சட்ட திருத்தம் 1975 படி, குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்றினால் அதனை நீதி புனராய்வுக்கு உட்படுத்த இயலாது. ஆனா 44வது சட்ட திருத்தம் 1978 படி, குடியரசுத் தலைவர் தவறான நோக்கத்துடன் அவசர சட்டம் இயற்றினால் அதனை நீதி புனராய்வுக்கு உட்படுத்த முடியும். 38வது சட்ட திருத்தம் 1975 படி நீதி புனராய்வுக்கு உட்படுத்த இயலாது. 44வது சட்ட திருத்தம் 1978 படி குடியரசுத் தலைவர் தவறான நோக்கத்துடன் அவசர சட்டம் இயற்றினால் அதனை திரும்பப் பெறுவதற்கான அதனை நீதி புனராய்வுக்கு உட்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தடுப்பு அதிகாரங்கள் பாருங்க. குடியரசுத் தலைவர் 4 வகையான தடுப்பு அதிகாரங்களை பெற்றுள்ளார். முழுமையான ரத்து அதிகாரம், தற்காலிக ரத்து அதிகாரம், தாமதப்படுத்தும் ரத்து அதிகாரம், தகுதி வாய்ந்த ரத்து அதிகாரம். மாநில சட்டங்களின் மீது குடியரசுத் தலைவருக்கான ரத்து அதிகாரம். மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்கு சென்றால், ஆளுநர் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம். அது விதி 200 படி. மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கலாம். மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைக்கலாம். மசோதாவை மறுபரிசீலனைக்காக சட்டமன்றத்தில் அம் திருப்பி அனுப்பலாம். பண மசோதா தவிர. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் சில மசோதாக்களை ஒதுக்கி வைக்கலாம். ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு ஒதுக்கிய மசோதாவின் மீது குடியரசுத் தலைவர் 3 மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம். மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கலாம். அது விதி 201. மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கலாம். மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைக்கலாம். இல்லாட்டினா வந்துட்டு 2 வழில தான். மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கலாம். இல்லாட்டினா மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைக்கலாம். இல்லாட்டி சட்டமன்றத்தில் மறுபரிசீலனைக்கு அனுப்புமாறு மாநில ஆளுநருக்கு பரிந்துரைக்கலாம். பண மசோதா தவிர. அப்படி மாநில சட்டமன்றத்தால் அந்த மசோதா திருத்தங்களுடனோ அல்லது திருத்தம் இல்லாமலோ நிறைவேறி மீண்டும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு சென்றால் கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும்
என்ற கட்டாயம் இல்லை. ஓகே. இதான் வந்துட்டு குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள். ச துணைநிலை அதிகாரங்கள் வந்துட்டு மொத்தம் 7 இருந்துச்சு. அந்த 7ம் வந்துட்டு இந்த வீடியோல பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நம்ம பிரதமர்ல இருந்து பார்க்கலாம். பிரதமர், அட்டார்னி ஜெனரல் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். தேங்க் யூ. பாய்.